போட்ட சண்டை எல்லாம் சும்மா சாதாரண சண்டை. இனி போட போறதுதான் அந்த லாஸ்ட் பேட்டில், இறுதி யுத்தம். இந்த யுத்தத்துல தான் நம்ம ஜெயிக்கணும். நாகமணியும் நாகராணி பட்டமும் எனக்கு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டையே நான் அழிச்சிருவேன். அது அந்த அனந்தாவை தடுத்தாலும் அவளையும் கொன்றுவேன். நாகராணி நான் தான். ஸ்ரேயா, இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம கடைசி சண்டை போடலாம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு நாகமணி, எனக்கு நாகராணி பட்டம். நாகமணி எங்களுக்கு, நாகராணி பட்டம் உனக்கு. டீல் ஓகே? அந்த மயூரியை கழட்டி விட்டுடலாம். ஆனால் ருத்ரன் என்ன பண்ண? நான் அதுக்கெல்லாம் முன்னாடி நாகமணி அனந்தாவோட உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம அதை எப்படி எடுக்கணும்னு யோசிக்கணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு பின்னாடி அனந்தா கதையை முடிச்சிடலாம். எனக்கு ஏதோ தப்பாப்படுது. நம்ம எதிரிங்க இத்தனை முறை நம்மளை மட்டும்தான் அட்டாக் பண்ணாங்க. இந்த முறை நம்ம நாட்டையே அட்டாக் பண்ணலான்ட்டு எனக்கு ஏதோ தோணுது. ஆனால் இந்த முறை நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு பேரழிவு வரப்போகுது. அந்த பேரழிவுல இருந்து நம்ம தான் நம்ம நாட்டை காப்பாற்றணும். நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பு நம்மள்கிட்ட தான் இருக்கு. ஆமாம் அனந்தா, எனக்கும் மனசில் ஏதோ ஒரு தப்பாப்படுது. இந்த முறை நம்ம எதிரிங்க நம்ம நாட்டையே அழிக்கலான்ட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாகமணியையும் நாகராணி அந்த பதவியையும் நம்ம காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா இது நம்ம இச்சாதாரி நாகங்கள், இதை நிறைவேற்றி ஆகணும். கெட்டவங்க கைக்கு அந்த நாகராணி பட்டமும் நாகமணியும் போவே கூடாது. போய் சிவனை பார்க்கலாம் வா. அனந்தாவுக்கு இந்த முறை ஒரு பெரிய பரீட்சை இருக்கு. அவன் நாகமணியை காப்பாத்துவாளா, இல்ல நாகராணி பட்டத்தை காப்பாத்துவாளா, இல்ல நம்ம நாட்டை காப்பாத்துவாளா? இது அவ சேஷநாகினிக்கு ஒரு பெரிய பரீட்சை நடக்க போகுது. அதுல அனந்தா ஜெயிப்பாளா தோப்பாளா? இந்த இடத்துலதான் ஒரு அழிவு நடக்க போகுது. அந்த அழிவு பேரழிவா இருக்கும். ஆனா அது எப்ப நடக்க போகுது, யாருக்கு நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போது. அனந்தா, நாகராணியா நான் தான் ஆக போறேன். நீ சாக போற. நாகமணியும் நாகராணி பதவியும் எனக்கு தான் சொந்தமானது. அது நான் செத்தா கூட நடக்காது ஸ்ரேயா. நானே செத்தா கூட உனக்கு நாகராணி பட்டத்தை தர விட மாட்டேன். அது இந்த அனந்தா உயிரோட இருக்கிற அது நடக்கவே நடக்காது. ஆமாம் ஸ்ரேயா, இந்த நாகனிகள் இருக்கிற வர நீ நாகராணி ஆகவே கூடாது. நாகராணி ஒரு நல்லவங்க தான் ஆகணும். உன்னைய மாதிரி ஒரு தீயவங்க நாகராணி ஆகிறதுல எங்களுக்கு விருப்பமே இல்லை. வா. மயூரி, இது என்ன உன்னுடைய புது ரூபம்? நான் மயில்களுக்கெல்லாம் ராணிங்க என்பதால எனக்கு சக்தி இன்னும் அதிகரிச்சுட்டு, இன்னும் எத்தனை நாகினிகள் வந்தாலும் அவங்கள அழிச்சு துவம்சம் பண்ணிடுவேன் இந்த மயூரி. ஆனா இந்த அனந்தாவை மட்டும் என்னால தோக்கடிக்க முடியாது மயூரி. அப்பப்ப சக்தி குடிருச்சின்னு மட்டும் சொல்றா. ஆனா ஒத்த நாகினி அவளால் அடிக்க முடியல. இதுல வேற பெருசா மயில். அனந்தா, மயூரி, இப்போ நான் அனந்தாவை காப்பாத்துறதா இல்லை மயூரியை பிடிக்கிறதா?
மயூரியை பிடிச்சாதான் என் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியும். அதனால மயூரியை தான் பிடிக்கணும். அனந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வாரேன். தக்ஷக் வேற மயூரியை பிடிக்க போயிட்டான். எனக்கு இப்ப யாராவது உதவுனா நல்லா இருக்கும். இப்போ யார் இந்த நாகினி? ஒருவேளை அவளா இருப்பாளோ?